போக்கோ M3 போக்கோவோட முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த வருடம். ஸோ இந்த போக்கோ M3யோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. 6GB RAM 65GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 11,000 ரூபா. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 12,000 ரூபா. முதல் செயலில் சில ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து லேட்டாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பை லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வருது. 6000 mAh பேட்டரி மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். இது வந்து எல்லோ மற்றும் ப்ளூ கலர்ஸ் ஆப்ஷன்லேயும் கிடைக்குது. ஓகே, இப்போ பெட்டியை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ப்ளீஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல்லுக்கும் ஒரு ப்ரெஸ் ப்ளீஸ். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். மஞ்சள் பாக்ஸுக்குள்ளே இன்னும் ஒரு மஞ்சள் கவர், அதுக்குள்ளே ஒரு சிம் எஜெக்டர் பின், டாக்குமெண்ட் மற்றும் சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. இதான் வந்து போக்கோ M3ங்க. இந்த ஃபோனோட ஹைலைட் வந்து இந்த கேமரா மாடியூல் டிசைன் தான். போக்கோ பிராண்டிங் ஓடி மேல் பக்கம் வந்து டாப் ஃப்ளோரை கவர் பண்ணுற மாதிரி பெருசாக டீப் பிளாக்ல இந்த கேமரா மாடியூல் நல்லா தான் இருக்குது பார்க்க. என்ன சொல்கிறீங்க? பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் டெக்ஸ்சரில் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ். இந்த கிளாஸி ஃபினிஷ் ஃபோனில் இருக்கிற இந்த கைரேகை படிகிறதுலாம் இதில் இருக்காது. நல்ல ஒரு டெக்ஸ்சர்டு ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருந்தாலும் 197 கிராம் வெயிட் தான். 9.6 mm திக்னஸ். வெயிட் பேலன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ் மற்றும் இந்த சைட்ஸ் வந்து கர்வ்டாக ஸ்மூத்தாகவும் இருக்குது. USB Type-C கேபிள் மற்றும் ஒரு 18 watts சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் பார்க்க நல்ல ஒரு ஃபோன் இது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், நாய்ஸ் கேன்சலிங் மைக், ஆடியோ ஜாக் மற்றும் IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலாகவும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு டிவி அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், USB Type-C போர்ட் மற்றும் மைக் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. ரைட் சைடில் வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லாவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக், ஆப் லாக்கும் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் மற்றும் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இருக்குது. டூவல் வைஃபை பேண்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. 6.53 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே. வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தராங்க. ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் கார்டு போட்டே தராங்க. இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டிஸ்பிளே, பிரைட்டாகவும் இருக்குது. டார்க் மோடு உண்டு, ரீடிங் மோடு இருக்குது. டிஸ்பிளே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த விலைக்கு. MIUI 12ல் Android 10 பேஸ் பண்ணி இது ரன் ஆகுது. பலரும் கேட்குற ஒரு விஷயம்தான், இதில் ஆட்ஸ் வருமா? வராதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ப்ரீ இன்ஸ்டால்டாக சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இருக்குது. கெட் ஆப் ஸ்டோரை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் தேவையில்லைன்னா. கெட் ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேவிகேஷன்ஸ், கேம் டர்போ, ஃப்ளோட்டிங் விண்டோ, செகண்ட் ஸ்பேஸ், குவிக் பால், ஒன் ஹேண்ட் மோட், பட்டன் ஷார்ட்கட்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தராங்க. பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் வருவோம். ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸர் பழைய கஞ்சி தான். இது வந்து பல ஃபோன்களில், ஷாமியோட ஃபோன்கள் உட்பட பல இதுலேயும் இருக்குது. புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த விலைக்கு ஒரு நியாயமான ஒரு ப்ராசஸர் இது. இந்த ஃபோன் வந்து ஒரு கேமிங் புள்ளிங்க இல்லை, ஆனால் வந்து கேம்ஸ் விளையாடலாம். 6GB RAM ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மல்டி டாஸ்கிங், ஆப் லோடெலாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மல் யூஸ், நார்மல் கேமிங்கு இது ஒத்து வரும். ஃபுல் ரிவ்யூவில் மேலும் சொல்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபுல் ரிவ்யூவில் அதை கவர் பண்ணுறேன். கேமரா சைடுக்கு இப்போ போகலாம். பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா, 48 MP மெயின் கேமரா, அல்ட்ரா வைட் லென்ஸ் கிடையாது. 2 MP ஒரு டெப்த் சென்சர் மற்றும் ஒரு மேக்ரோ சென்சர் தராங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 MP கேமரா இருக்குது. 1080p 30 frames per secondல நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். சில சாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். ஆறாயிரம் mAh பேட்டரி, நல்ல பேட்டரி லைஃப் இதில் எதிர்பார்க்கலாம். 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இது வருது. ஸோ இதான் வந்து போக்கோ M3. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து 8ஆம் தேதி நான் போடுறேன். உங்கள் டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த விமர்சனத்தில் அதை பற்றி முழுமையாக ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குயிக்கான ஒரு மேல் பார்வை. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விலைக்கு இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குமா? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் 2 விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.